இது மகிமை நேரம். ஆண்டவர் உலகரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து அவர் எருசலேமுக்குள்ளே அடிக்கடி கடந்து வருகிறார். எருசலேமுக்குள்ளே அடிக்கடி கடந்து வருகிறார். தேவாலயத்தினுடைய அலங்கார வாசல் எல்லாம் தாண்டி வருகிறார். அவர் பணத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு சீஷர்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கிறான். ஜெப வேலையாகிய அப்போஸ்தலர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அதில் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஜெப வேலை ஆகிய 9ஆம் மணி நேரத்துல பேதுரு யோவானும் ஜெபிக்கும்படியாக ஆலயத்துக்குள்ள வர்றாங்க. ஜெப நேரத்துல ஜெபிக்கும்படியாக 2 பேர் தேவாலயத்திற்குள் வருகிறார்கள். ஜெபிக்கிற ஒரு வேளை அவங்க ஜெபிக்கிறதுக்கு வர்றாங்க. ஜெபிக்கிறதுக்கு வரும்போது இங்கே ஒருவன் தாயின் வயிற்றிலே பிறந்தது முதல் நடக்க முடியாமல் ஒருவன் அங்கே அமர்த்த வைக்கப்பட்டிருக்குன்னா உட்கார்ந்து இருக்கிறான். அவங்க வேலை வர்றவங்க கிட்ட போறவங்க ஏதாவது கேட்பான், ஏதாவது கொடுப்பாங்க, அதை வச்சு சாப்பிட்டுக்கிடுவான். அதாவது தொழில், ரொட்டீன் ஒர்க். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, சொஸ்தமாக்கப்பட்ட மனிதன் 40 வயதிற்கு மேற்பட்டவனாய் இருந்தான். 40 வயசுக்கு அவன் மேற்பட்டவன். அவன் தாயின் வயிற்றில பிறந்தது முதல் நடக்க முடியாதவன். இந்த தேவாலய அலங்கார வாசல் அண்டையிலே அவனை வச்சு அங்க வச்சுதான் காசு கட்டிக்கிட்டு இருந்தான். இயேசு இருக்கும்போது தேவாலயத்தில் வருமான இடத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா இயேசு அவனை தாண்டி போயிட்டார். ஆனா பேதுரு யோவானும் வருகிறார்கள். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல எழுந்து நட. ஒரே ஒரு வார்த்தை, அற்புதம். உற்று பாக்குறான். ஐயா வெள்ளியும் பொண்ணு கிடைக்கும், என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, எங்கிட்ட ஒண்ணு இருக்கு. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. அடுத்த நோட்டி அவனுக்கு அற்புதம் நடந்தது. நீங்க அற்புதத்துக்கு நீங்க காத்திருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னு எதிர்பார்க்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்யணும்னு எதிர்பார்க்கீங்களா? தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணி நீங்க கட்டளை கொடுத்தீங்கன்னா அற்புதம் நடக்கும். ஏன் அற்புதம் ஏன் தாமதிக்கிறது? சில வேளைகளில் தேவன் தம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக சில காரியத்தை தாமதிப்பார். ஆனால் நிச்சயமாய் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஏன் அவர் அற்புதம் செய்கிற கர்த்தரானவர், அவர் அதிசயம் செய்கிற கர்த்தரானவர். உங்க வாழ்க்கையில் அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்யும்படி விரும்புகிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கைய அவருடைய கரத்துல முழுமையுமா ஒப்பு கொடுத்தீங்கன்னா, அவருடைய கரத்துல முழுமையுமா அர்ப்பணித்தீங்கன்னா அற்புதம் நடக்கும். இந்த பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்குள் போகும்போது அற்புதம் நடக்கிறது. ஏன் அற்புதம் நடக்குது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். அபிஷேகம் முகத்தை முறிக்கும் பைபிள் சொல்லுது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களானால், அந்த ஆவியானவரின் அபிஷேகத்தில் நீங்கள் நிரப்பப்பட்டீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அதிசயங்களும் செய்வார். எந்த மாற்று கருத்தும் இல்லை. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆவியானவரின் வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவரின் அந்த அபிஷேகத்தின் வல்லமை உங்களுக்குள்ளே கடந்து வரும்போது தேவனுடைய வாழ்க்கையிலே, கர்த்தருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். அற்புதங்கள் நடக்கும் உங்க வாழ்க்கையில, அதிசயங்கள் நடக்கும் உங்க வாழ்க்கையில. அற்புதத்திற்காக காத்திருக்கீங்களா? நீங்க நாம் ஜெபிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய வல்லமையான கரத்திற்காய் உமக்கு நன்றி. அற்புதத்திற்கு யாரெல்லாம் காத்திருக்கிறவருடைய வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவர் அதிசயங்களை செய்வீராக. உடைய வல்லமையான கரம் இறங்கி அற்புதங்களை செய்யட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உடைய மகத்துவமான கரம் இறங்கி அற்புதங்களை செய்யட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord. சகோதரன் மரிய ஜோன்ஸ், கர்த்தருடைய வல்லமை மேல இறங்குது சகோதரனே. Thank you Lord. கர்த்தருடைய வல்லமை மேல இறங்குது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மேல இறங்குது.
15 வருடமாய் வீசிங் ட்ரபிளினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த காலங்களில் உங்களுக்கு அதிகமாய் வீசிங் ட்ரபிள் இருக்கிறது. சகோதரர் மரிய ஜோன்ஸ், இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையான கரம் உங்களை தொடுகிறது. இப்பொழுது வீசிங் ட்ரபிள் என்று கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். Thank you Lord, உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord, உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, உமக்கு நன்றி. தம்முடைய மகத்துவமான கரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வியாதியிலிருந்து ஒவ்வொருவரும் கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுப்பீராக. வியாதியிலிருந்து கர்த்தர் ஒவ்வொரு அற்புதத்தை சுகத்தை கொடுப்பீராக. உம்முடைய வல்லமையான கரம் இறங்குவதாக. உம்முடைய அதிசயங்களை செய்கிற கரம் இறங்குவதாக. என் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. Thank you Lord, thank you Lord, உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வல்லமையான கரம் இறங்கி ஒவ்வொருவருக்கும் அற்புதங்கள் அதிசயங்களை செய்வதாக. இந்த மகிமை நேர நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற தம்முடைய தாசனை இன்னும் உயர்த்தி ஆசீர்வதியும். இந்த ஊழியத்திற்கு உதவி செய்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்துவீராக. யாரெல்லாம் அற்புதத்திற்காக ஜெபிக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை கட்டளையிடுவீராக நான் ஜெபிக்கிறேன். அதிசயத்தை கட்டளை இடுவீராக நான் ஜெபிக்கிறேன். ஹalleluya, thank you Lord, உமக்கு ஸ்தோத்திரம். thank you எலியேசர். கர்த்தருடைய வல்லமை உங்க மேல் இறங்குது. சகோதரனே, நீங்கள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், சில நாட்களாக உங்களுடைய வலது காலிலே ஏற்பட்ட ஒரு பாதிப்பினாலே நடக்க முடியாத சூழ்நிலையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்க மேல் இறங்குது. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புதத்தை இயேசுவின் நாமத்தில். thank you Lord, thank you Lord, உமக்கு ஸ்தோத்திரம். thank you Lord, உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வல்லமையான கரம் ஒவ்வொருவரும் இறங்கி ஆசீர்வதிப்பதாக பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை மகிமை